இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கும் தொட்டு சாப்பிடலாம். பிரியாணிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம கோமதி ஃபுட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளும் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இதுவே உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட பரவாயில்லை, நீங்கள் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல வாசம் வர வரைக்கும் எள்ளு வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பாருங்கள். இப்போது எள்ளு கொஞ்சம் வறுப்பட்டு வந்ததும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால உடனே வறுப்பட்டுடும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இதுவே நீங்கள் பச்சை வேர்க்கடலை வறுக்க போகிறீங்கன்னா எள்ளு தனியாக வறுத்துக்கோங்க, வேர்க்கடலை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது எள்ளும் வேர்க்கடலையும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம கத்திரிக்காய் வதக்கிக்கலாம். அதுக்கு அதே பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கத்திரிக்காயை இந்த மாதிரி கீழே இருக்கிற காம்பு கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதும் தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா தொடச்சிட்டு நீங்கள் எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காயை இது போல் நல்லா சுருங்கி கத்திரிக்காயோட தோல் கொஞ்சம் நேரம் மாறி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது இதுவே நமக்கு ஒரு 50% வரைக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கும். அடுத்து அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இந்த கத்திரிக்காய் குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் அதே சமயம் நல்ல வாசமாக கிடைக்கும். ஒரு 5-6 பல் பூண்டு, கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு கண்ணாடி போல் நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 2 பழம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வெங்காயமோடு சேர்ந்து வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம பொடி வகைகள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இப்போது இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா வதக்கும்போது கேஸோட ஃப்ளேம் குறைச்சி வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்து வதக்கும் போது கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு பார்த்து மெதுவாக இதை கலந்துக்கலாம். மசாலா நல்லா கத்திரிக்காயோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இப்போ நம்ம மசாலாவோடு சேர்த்து வதக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஊற போட்டு எடுத்துருக்கேன். புளியை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியில் நம்ம சேர்த்த அந்த தண்ணியை நல்லா கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முறை மட்டும் பயன்படுத்திக்கோங்க, திரும்ப திரும்ப நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி சேர்க்க தேவையில்லை. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த கத்திரிக்காயோட கிரேவியோட டேஸ்ட் மாறி போயிடும். நம்ம ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும்.
பாருங்கள் புளி தண்ணி கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா திக்காக கெட்டியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ண எள்ளும் வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்துக்கலாங்க. நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு முக்கியமாகவே இந்த எள்ளு வேர்க்கடலை பொடி தாங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச பொடிக்கும் நம்ம போட்ட மசாலாக்கும் நம்ம போடுற தண்ணி கரெக்டான அளவில் இருக்குங்க. இதுவே நீங்கள் கூட செய்ய போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கிரேவிக்கு தண்ணியோட அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்ததும் பாருங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சூப்பராக பிரியாணி கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயை பிடிக்காமல் இருந்தவங்க கூட கத்திரிக்காயை நல்லா விரும்பி பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி பூரி ரொட்டின்னு நம்ம எல்லாத்துக்குமே இதை சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வெளியவே ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு கூட சாப்பிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணி கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.